என் பேர் சரவணங்க. நான் அச்சு தொழில் வச்சிருக்கேன், புதுச்சேரி மாநிலம். என்னுடைய பிரஸ்ல ஆபரேட்டர் ஒரு கேள்வி கேட்டாருங்க. என்ன கேட்டாருங்க, கடவுள் யாருங்க? அதுதான் அவர் கேட்ட கேள்வி. அதாவது கடவுள் யார் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இது எல்லா மதத்துக்கும் பொதுவான ஒரு கேள்வி. ஏன்னா ஒரு சாரார் கடவுள் இல்லைங்கிறாங்க, ஒரு சாரார் கடவுள் இருக்குங்கிறாங்க. கடவுள் இருக்குங்கிறவங்க தான் பல மதங்களா இருக்கிறோம். கடவுள் இல்லைங்கிறவங்க அவங்க ஒரு அணியா இருக்கிறாங்க. கடவுள் இருக்கிறன்னு சொல்றவங்க தான் இந்துக்களா இருக்கிறோம். கடவுள் இருக்கிறார்னு சொல்றவங்க தான் கிறிஸ்தவரா இருக்கிறோம். கடவுள் இருக்கிறார் நம்புறவங்க தான் முஸ்லீமா இருக்கிறோம். அப்ப கடவுள் யாருங்கிற ஒரு ஆன்சரை நம்ம என்ன செய்யணும், கேள்விக்கு விடை கண்டாக வேண்டும். கடவுள் யாருன்னு சொன்னா முதல் விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரா முதல் புரியணுமா இல்லையா? கடவுளை நம்ம யாரும் பார்க்கல. நம்ம யாராவது எந்த மதத்துக்காரன் கடவுளை பார்த்தாங்களா? கடவுளை பார்க்க கிடையாது. கடவுள்கிட்ட யாருன்னு நமக்கு தெரியலன்னு சொல்லும் பொழுது அப்ப கடவுள் இருக்கிறார்னு சொல்வதை நம்புவதற்கு நமக்கு தயக்கமாக இருக்குது. நம்ம பார்க்கலையே, ஏதோ அப்பம்பாட்ட சொல்றான்ற அளவுக்கு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். உண்மையில பார்த்தோம்னு சொன்னா, சிந்தனையை செலுத்தி பார்த்தோம்னு சொன்னா, கடவுள்னு ஒருத்தர் நிச்சயமா இருக்கிறார். அந்த முடிவு தான் நீங்க வந்து ஆகணும். ஏன் கடவுள் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் தோன்றி இருக்க முடியாது என்று இப்ப உள்ள நவீன அறிவியல் யுகம் கண்டுபிடிச்சு உலகத்துக்கு சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது? இந்த மைக் இருக்குன்னு வைங்களேன். இந்த மைக்கு அதுவா உண்டாயிருச்சுன்னா உங்களால ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. இது உண்டாகிறதா இருந்தா, இவ்வளவு விஷயங்கள் இதுக்குள்ள அடங்கி இருப்பதாக இருந்தால், ரொம்ப விவரமான ஒருத்தன் இதை தயாரிச்சு இருக்கணும். அவனை நம்ம பார்க்காட்டாலும் பரவாயில்லை, அவனை கொண்டாந்து நிப்பாட்டு அப்பதான் ஏத்துக்கிறோம்னு சொல்லக்கூடாது. இது சொல்லுது ஒருத்தன் செஞ்சான்னு சொல்லி. அவன் யாரு நமக்கு அட்ரஸோ பேர நமக்கு தேவையில்லை. ஆனா கண்டிப்பா இதை ஒருத்தன் செஞ்சிருப்பானா இல்லையா? இந்த போடியம் இருக்குன்னு அதுவா வெட்டி, அதுவா அறுத்து, அதுவா ஜாயிண்ட் ஆகி, அதுவா இந்த மாதிரி உட்கார்ந்துருச்சு முடியும் நம்புவோமா? இது உண்டாகாது. அப்ப இதெல்லாம் உண்டாகாதுன்னு சொன்னா, இந்த நம்ம வாழுகிற இந்த உலகம் பூமி இருக்க, இந்த பூமிங்கிறது ஒரு ஒரு கடுகை விட சின்னது. இமயமலைக்கு கடுகுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குமோ அவ்வளவு வித்தியாசம் இந்த பிரபஞ்சத்துல பூமிங்கிறது. நம்ம வாழ்ற பூமி இருக்க, அதுக்கு மேல பல மடங்கு இமயமலை இருக்குது. நம்ம ஒரு சின்ன இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமி, இதை சுற்றி உள்ள பிரபஞ்சங்களை எல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய நேரத்தில் இது எப்படி தோன்றியது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்றான். எப்படி தோன்றியதுன்னா, இறுதியா என்ன முடிவுக்கு வர்றான் தெரியுமா? கடைசி இப்ப உள்ள முடிவு, ஒரு திடீரென்று ஒரு அணு, கண்ணுக்கு தெரியாத ஒரு அணு திடீரென்று வெடித்து சிதறியது. அதிலிருந்து தான் இதெல்லாம் வந்துச்சுன்னு சொல்றான். அதாவது ஒரு சின்ன ஒரு அணு மாதிரி ஒன்று வெடித்து சிதறியது. வெடித்து சிதறின பிறகுதான் அந்த சிதறியது பெருசாகி கொண்டே போய் 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 என்ன செய்யுது, பல கோள்களாக, யூனிவர்ஸ்களாக, பிரபஞ்சங்களாக உருவானுச்சு இப்போதைக்கு விஞ்ஞானி சொல்றான். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னு கேட்டா, ஒரு பொருள் வெடிச்சிச்சுல, ஒண்ணுமில்லாம இருந்து வெடிச்சிச்சுல, எதுவுமே இல்லையா உலகத்துல, எதுவுமே இருக்கலையா, திடீர்னு வெடிச்சுட்டான். வெடிச்சு இதெல்லாம் உண்டாயிடுச்சுன்னு சொல்லும் பொழுது இந்த சித்தாந்தத்தை கண்டுபிடிச்சவனே சொல்றான், இது ஒண்ணுமில்லாததுல இருந்து ஒன்று உருவாக இயலாது. லாஜிக் என்ன சொல்லுது? எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு சக்தியையும் மனிதன் உண்டாக்க முடியாது. உண்டாக்கவே யாராலையும் உண்டாக்க இயலாது. மாத்தத்தான் முடியும். இந்த பொருளை நீங்க உண்டாக்க இயலாது. இதை மாத்தலாம், வேற ஒண்ணா மாத்தலாம். இது இந்த போனா இருக்குன்னு சொன்னா இதுக்கு முந்தி வேற ஒண்ணா இருந்திருக்கும். கொஞ்சம் மண்ணா இருந்திருக்கு, கொஞ்சம் பிளாஸ்டிக்கா இருந்திருக்கு, கொஞ்சம் இரும்பு, எல்லாத்தையும் கலந்து இப்படி உண்டாக்கி இருக்கிறோம். எந்த ஒரு பொருளையும் ஒண்ணுமில்லாத உண்டாக்க இயலுமா? ஒண்ணுமில்ல அப்படி உருட்டி மண்ணு மாதிரி காட்ட முடியுமான்னு முடியாது. இதை என்ன நீங்க சட்டை போட்டிருந்தா கூட இது வேற ஒன்னிலிருந்து மாறிதான் வந்திருக்கிறது. நம்ம வைத்திருக்கிற எல்லா பொருள்களுமே ஒன்றிலிருந்து மாற்றப்பட்டதா இருக்குமே தவிர உண்டானதா இருக்க முடியாது. அப்ப சக்திகளை உருவாக்க இயலாது, மாற்றி அமைக்கத்தான் இயலும் அப்படிங்கறதா லாஜிக், அறிவு. அப்ப என்ன விஞ்ஞானி எல்லாம் சொல்றான்னு சொன்னா, ஒண்ணும் இல்லாததுல இருந்து எதுவும் உண்டாக முடியாது. ஏதாவது ஒண்ணு இருந்து ஒண்ணு உண்டாகலாம். ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு திடீர்னு வெடிச்சுன்னா ஒண்ணு இல்லாம இப்படி வெடிக்கும். அப்ப என்னமோ ஒரு சூப்பர் பவர் இருந்து அங்க ஆர்டர் பண்ணுகிறது. என்ன முடிவுக்கு வரலாம்? ஏதாவது இதுல இருந்து இது வந்துச்சு, இதுல இருந்து இது வந்துச்சுன்னா லாஜிக் இருக்குது, அறிவு ஏத்துக்கொள்ளுது. இப்ப என்ன முடிவுக்கு வந்திருக்கிறான்? ஒண்ணுமே இல்லாத சூனியம் திடீரென்று வெடித்து சிதறியது. ஒண்ணும் இல்லாம எப்படா வெடிக்கும்ன்ற கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது, இல்ல நமக்கு மிஞ்சி என்னமோ ஒண்ணு அங்க இருக்குது, கடவுள்ங்கிற ஒரு துணை இல்லாமல் இது உண்டாயிருக்க இயலாதுங்கிறான். அப்ப ஒண்ணும் இல்லாத ஒன்று வெடித்துத்தான் எதுவுமே இல்லாம இருக்குதுங்க. இன்னும் சத்தம் தான் கேட்குது. அந்த சத்தத்திலிருந்து தான் ஒரு சவுண்ட் தெரிச்ச பிறகு பல பூமிகளாக, சூரியனாக, சந்திரனாக, செவ்வாயாக, இதெல்லாம் ஒரு கேலக்சி. இது மாதிரி லட்சோப லட்சம் சூரியன்கள் இருக்கின்றன.
அந்த லட்சோப லட்சம் சூரியனை சுத்தி லட்சோப லட்சம் இந்த மாதிரி பூமி மாதிரி கோள்கள் இருக்கின்றன. இது எல்லாம் சேர்ந்து ஒரு யூனிவர்ஸா இருக்கிறது. இந்த யூனிவர்ஸ் மாதிரி நிறைய யூனிவர்ஸ்கள் இருக்கிறது. அந்த மாதிரி இப்ப என்ன செய்யறான், ஆராய்ச்சி பண்ணி சொல்றான் இவ்வளவு எங்க இருந்துச்சுன்னு கேட்டா எங்கேயுமே இருக்கலாங்கிறான். இவ்வளவு அடைச்சு வச்சுக்கிற இவ்வளவு பொருள் இது திரட்டினா எவ்வளவு பெருசா வரும், பூமி சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் இருக்கணும் எவ்வளவு பிரம்மாண்டமா வரும், இது எல்லாம் எங்கடான்னு கேட்டா எதுவுமே இல்லாம இருந்து வச்சுக்கிறான். எதுவுமே இல்லாமல் இருந்து வருவதாக இருந்தால் ஒரு சூப்பர் பவரான ஒருத்தன் இருந்து ஆர்டர் பண்ணாமல் இது நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி இப்ப விஞ்ஞானிகள் என்ன செய்யணும், முதல்ல வியாழன் மாதிரி ஒரு கோள் வெடிச்சுன்னு சொன்னான், அதுக்குள்ள அடங்கி இருந்துச்சுங்கிற ஒரு லாஜிக் ஒத்துக்கிடுச்சு. அப்ப கடவுள் இருக்கிற கருத்து வரல. இப்ப எதுவும் இல்லாம இருந்து வந்துச்சுங்கிறது இப்ப கண்டுபிடிச்ச பிறகு என்ன சொல்றான்னு கேட்டா கடவுளுடைய கை இருக்குது. இந்த உலகம் படைக்கப்பட்டதுல நமக்கு மிஞ்சின ஒரு சக்தியுடைய கை இருக்குது. அது ஒண்ணு பாக்குறோம். அது போக என்ன செய்யறான்னு கேட்டா இந்த பிரபஞ்சம் இருக்குல்ல, வெடிச்சுல வெடிச்ச உடனே அப்படி விரிஞ்சுக்கிட்டே போதுங்கிறான். வெடிச்சது இன்னமும் நிப்பாட்டல, வெடிச்சது பரவிக்கிட்டு போகுது பாருங்களேன், அது விரிவடைஞ்சுக்கிட்டே போகுதுன்னே சொல்றான். பிரபஞ்சம் விரிந்து கொண்டே போகிறது. கோடான 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 மைல் அளவுக்கு, கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு வினாடிக்கு விரிந்து கொண்டே செல்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்கிறான். எப்படிப்பா வெடிச்சு இப்போ வெடிச்ச ஒரு பொருள் அது மேலும் மேலும் பெருசாகிக்கிட்டு விரிஞ்சுக்கிட்டே போகுதுன்னு சொன்னா ஒரு சூப்பர் பவர் இருந்தாலும் அதை இயக்கணுங்கிறத இன்னைக்கு என்ன அதை கண்டுபிடிச்சு சொல்றான். அதனால கடவுள் யாருன்னு கேட்டா யாரு இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்தானோ. ஆனா இந்த கேள்வி எதுக்கு வருதுன்னு கேட்டா நம்மளா படைச்சுக்கிட்டு சில கடவுள்னு உண்டாக்கிட்டோம். எதனால இந்த கேள்வி வருதுன்னா நம்மளை படைச்சவர் தான் கடவுளா இருக்கணுமே தவிர நம்ம படைத்துக் கொண்டது கடவுளா இருக்க முடியாது. ஆனா கடவுள் யாரு, யார் இந்த பூமியை படைத்தானோ, யார் சூரியனை படைத்தானோ, யார் சந்திரனை படைத்தானோ, யார் இந்த பிரபஞ்சத்தை படைத்திருக்கிறானோ, இந்த அனைத்தையும் படைத்து அதுக்கு திட்டமிட்ட ஒரு பாதையை ஏற்படுத்தி நிர்வகித்துக் கொண்டிருக்கிறானோ அப்படி ஒரு சூப்பர் பவர் இருக்கவே செய்கிறான். அப்படி இல்லாமல் இந்த உலகம் இயங்கலன்றத இன்றைக்கு அதை விஞ்ஞானிகள் ஒத்துக்கிட்டாங்க. அப்ப அவன் தான் கடவுள். அந்த கடவுள் நீ யாருன்னு பார்க்காட்டாலும், கடவுளுடைய உருவம் தன்மை உங்களுக்கு தெரியாட்டாலும், அவனுடைய ஆற்றல் எல்லாமே இந்த இதுல தெரியுதா இல்லையா? இந்த மைக்க வச்சு இது செஞ்சவனுடைய ஆற்றல் உங்களுக்கு தெரியுதா இல்லையா? அப்ப இந்த பிரபஞ்சத்துல மூட்டு வேலையும் செய்யறதா இருந்தா அவன் பயங்கரமான ஒரு சூப்பர் ஒரு சத்தத்துல உணவு உண்டாக்குறான் என்று சொன்னால் அவனுக்கு ஆக்கவோ அழிக்கவோ உருவாக்கவோ எல்லாம் அவனுக்கு முடியும். ஒரு செகண்ட் நம்மளை அழிப்பான், நினைச்சா நம்மளை உருவாக்குவான். ஒண்ணும் இல்லாத இருந்து இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி இறைவன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் நம்மளை வேடிக்கைக்கு படைக்கல, வீணுக்கு படைக்கல, நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த ஒரு நிலையை புரிந்து கொள்வதுதான் கடவுளுடைய சரியான தன்மை. ஆனா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நெருக்கமா தான் தன்னுடைய கொள்கையை வச்சிருக்குது. இப்ப நம்ம சொல்றோம்ல, இதுக்கு நெருக்கமா எப்படி சொல்லுது, கடவுளை நீ பார்க்க இயலாது, கடவுளுடைய உருவம் இதுதான் உன்னால சொல்ல இயலாது, கடவுள் ஆற்றல் வடிவமானவர், ஒளி வடிவமானவர், அவர் எல்லாத்தையும் கண்காணிப்பாரு, அனைத்தையும் பார்ப்பாரு, மனுஷனுக்கு கடவுள் தன்மை இல்ல, சூரியனுக்கு கடவுள் தன்மை இல்ல, செத்தவன் கடவுளாக முடியாது, மரஞ்செடி கடவுளாக முடியாது, கடவுள் உனக்கு மேல இருக்கணும். இப்படி எல்லாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கை இந்த விஞ்ஞானம் நிரூபிக்கிற கடவுள் கொள்கைக்கு நெருக்கமாக வருகிறது. ஆனா நம்ம கடவுள் கொள்கை தப்பு பண்ணோன்னு வைங்க, அது விஞ்ஞானத்தை நிரூபிக்கல. கடவுள் கொள்கையை கரெக்டா எடுத்துட்டோம்னு சொன்னா அறிவியல் பூர்வமா நிரூபிச்சிடலாம். இது சம்பந்தமாக கடவுள் இல்லேன்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்கல்ல, அவங்களோட நாங்க ஒரு விவாதம் பண்ணணும். கடவுள் கிடையாதுங்கிற கூட்டத்தாரோட என்ன செஞ்சோம், நாத்திகர்களோட விவாதம் பண்ணணும். கடவுள் இருக்கிறானாங்கிற தலைப்புல. அதுல உங்கள் மத்தியில சொல்வதை விட அவங்க விவரத்தோட வருவாங்க, எதிர்கேள்வியோட வருவாங்கல்ல. அவர்கள் மத்தியில நாங்க நிரூபித்து அவர்கள் கடைசியா என்ன ஆன்சர் பண்ணாங்க தெரியுமா, அது கடவுள் இருக்கிறான்னு ஒரு கேள்வி இல்லைன்னு சொல்ல வந்தவங்க கேள்வி குறிதான்னு சொல்லி வந்தாங்க. அப்படிதான் முடிச்சிருக்காங்க. அந்த விவாத சீரை வெளியே கிடைக்கும், பாத்துக்கிறேன், வெளியில வச்சிருக்கோம். நாத்திகள் நடந்த விவாதம், அதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இருக்கா, அந்த கேள்வி கேட்டு முதல் கொடுத்துருங்க, மற்றவங்களுக்கு தேவைன்னா அவர் கொடுங்க. அதுல அந்த நாத்திகருடைய விவாதத்துல கடவுள் இருக்கிறான் என்பதை அவ்வளவு சயின்டிபிக்கா டெக்ஸ்டோட ஆதாரங்களும் நிரூபிச்சிருக்கோம். நீங்க பாத்துக்கிறேன். திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினலாபிதீன் வெளிவந்து விட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810.